காலையில நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எழுமணும்னா என்ன ஜெபிக்கணுமாமா? தேவரீர், என் வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்னவா இருப்பதாக, விருதியா இருப்பதாக. நீங்கள் நினைத்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னமோ நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, கிருபையாய் ஆண்டவர் இறங்குகிறார், கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாயை தவறி பேசிடாதீங்க. கோபம் வருதுன்னு எதை வேண்டும் என்றாலும் பேசிவிட வேண்டும் என்று நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பேசிடாதீங்க. உங்களுடைய கணவனாரை நீங்கள் பேசிவிடாதீர்கள். உங்க மனைவியை நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்கும், சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்காது. என்ன செய்யும் தெரியுமா? சில வார்த்தைகள் சில மனிதனை கொல்லும் என்று வேதம் சொல்லுது. நம்ம என்னமோ அறியாமத்தனமா இருக்கிறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்ல. பேசலாம், அதெல்லாம் பெரிய விஷயம். யாராவது கேட்க போறாங்களா, ஏதாவது திட்ட போறாங்களா, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆண்டவர் எதை மிக அதிகமாய் கவனிக்க சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே